கொண்டிருக்கின்றேன். யார் பெற்ற மகனோ தெரியவில்லையே. இந்த அடர்ந்த கானகத்தில் உயிரை துறக்க துணிஞ்சிட்டீங்களா? எதற்காகமா சாக துணிஞ்சிட்டீங்க? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் இல்லை, நான் சாகத்தான் பிறந்தவள். சாக பிறந்தவளா? அம்மா, இந்த உயிர் இருக்குது, அது அந்த ஆண்டவன் கொடுத்த உயிருமா. அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக்கொள்முள். அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறுமா. நீங்கள் யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யறோம்மா. என்னது? தங்களால் முடிந்த உதவி எனக்கு செய்ய போகிறீரா? ஐயா, உங்களுக்கு இரு பார்வைகள் தெரியவில்லை. எனக்கு எப்படி தங்களால் உதவி செய்ய முடியும்? யாருமா நீங்க? நான் யார் தெரியுமா? ஐயா, நான் ஒரு நாட்டின் இளவரசி. ஐயா, எனது ஒரு நாட்டின் இளவரசியா? ஆமாங்க. ஒரு நாட்டு இளவரசிக்கு இந்த நிலையா? உண்மைதான் ஐயா. அம்மா, எந்த நாடுடைய பெயர் என்னம்மா? இதோ தெரிகிறது சத்தியபுரி நாடு. அந்த சத்தியபுரி நாட்டை சேர்ந்தவள் ஐயா. சத்தியபுரி நாட்டு இளவரசியா? ஆமாங்க. அப்படின்னா உடைய தாய் தந்தை பெயர் என்னம்மா? ஐயா, என் தந்தை பெயரோ சத்தியசீல மன்னர், என் தாயார் பெயரோ சத்யாவதி அம்மையார். ஐயா, சத்தியசீல மன்னர் சத்யாவதி அம்மையார். உண்மைதான் அம்மா. ஐயா, அப்படி என்றால் உடைய உடன் பிறந்த யாரும் இருக்காங்களாம்மா? எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். 2 அண்ணனா? ஐயா, மூத்தவன் பெயரோ முரளி, இளைவன் பெயரோ முத்தையா. அம்மா, அப்படி என்றால் உடைய பேர் என்னம்மா? என்னுடைய பெயரோ முத்தழகு. ஐயா, அம்மா, உடைய சிறியன முத்து என்று கூறினாயே. ஆமாங்க. அந்த முத்து நீ பார்த்திருக்கியம்மா? நான் பார்த்தது கிடையாது ஐயா. நீ பார்த்திருக்க முடியாதும்மா. நீ சின்ன குழந்தையாக இருக்கும் போதே உன்னை விட்டு வெளிநாடு பட்டப்படிப்பு படிக்க சென்ற பாவி அம்மாவை. அம்மா, முத்தழகு. ஐயா, உடைய சிறியன முத்து யார் தெரியுமா? யாருங்க? யார் தெரியுமா? யார் ஐயா? இரு கண்களை இல்லாத என்ன கூட நான் ஒன்ன பார்க்க வேண்டுமா அண்ணா? இரு பாரும் இழந்து இப்படி கானகத்தில் அழுது திரிந்து கொண்டிருக்கின்றாயி அண்ணா. என்னன்னா நடந்தது? எப்படி அண்ணா உன் பார்வை பறிபோனது அண்ணா? ஐயோ, என் செல்லத்துல பார்க்க முடியவில்லையே. என் தங்கச்சி என்கிறால் பார்க்க முடியவில்லையே. தங்கச்சி அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து நம்முடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும், அண்ணனை பார்க்க வேண்டும், என் அன்பு செல்லத்தை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. அரண்மனை அடி என்ற பெருக்கிறாள் படுபாவி. நான் செய்யாத தவறுக்கு என் மீது பழி சுமத்தி அண்ணனிடம் கூறிய அண்ணன் அடியோ தண்டமாக அடித்து அந்த சதிகாரர்கள் இருவரும் என் கண்களை கூடாக்கி நாட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஐயோ அண்ணா, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டுமா அண்ணா? யாருக்கு தீங்கு செய்தோம், யாருடைய குடியை நாம் கெடுத்தோம் அண்ணா? அரச குடும்பத்தில் பிறந்தோமே தவிர நாம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே. நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டும் அண்ணா? யானை படை கொன்று சேனை பல வென்று பல பிறந்தாய் அண்ணா. யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆள பிறந்தாய் அண்ணா, புவியால பிறந்தாய் அண்ணா. யானை படை கொண்டு சேனை பல வென்று பல பிறந்தாய் அண்ணா, புவியால பிறந்தாய் அண்ணா. அத்தை மகனை மனம் கொண்டு நிலமை வழி கொண்டு வாழ பிறந்தாய் அண்ணா. யாழ பிறந்தாய் அண்ணா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாய் அண்ணா. பூமியால பிறந்தாய் அண்ணா. மலர்த்தி மலராத பாதி மலர் போல வளரும் பிரிவண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக வளர்ந்த கலையண்ணமே.
மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவே இந்த உலகை விலை பேசுவே கலந்து பிறந்தோம் அம்மா இந்த மண்ணும் கடல் வானம் மறந்து முடிந்தாலும் மறக்க முடியாதம்மா உறவை பிரிக்க முடியாதம்மா அம்மா, கோட்டையிலே குதூகலமா வாழ வேண்டிய நீ இப்படி யாரும் மற்ற அனாதையாக நடிக்கானகத்தில் இறக்கும் நிலைக்கு வந்து விட்டாயே. இந்த கோலத்தை பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? தங்கச்சி, உனக்கு அழகான ஆடவனை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. கடைசியில் அனாதைக தவிப்பதை நான் பார்க்க வேண்டுமா? அம்மா, அனாதம்மா, உடைய சிறிய நான் இருக்குமா? இரு கண்களும் இல்லாவிட்டால் என்ன? வீதி வீதியாக பிச்சை எடுத்தாகிலும் உன்னை கண் கலங்காமல் காப்பாற்றுவது உடைய அண்ணனுடைய கடமம்மா. அம்மா, இந்த கானகத்தின் வழியாக வந்தது அண்ணனுக்கு பசிக்குதும்மா. அப்படியே தாகம் அதிகமாகி விட்டதம்மா. அண்ணனுக்கு குடிகள் தண்ணி வேண்டும்மா. கானகத்து வழியால் நடந்து வந்ததால் உனக்கு பசி மயக்கமாக இருக்கின்றதா? குடிப்பதற்கு தண்ணி வேண்டுமா? தண்ணி வேண்டுமா. தூரத்தில் அம்மனுடைய ஆலயம் தெரிகிறது. ஆலயமா? அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருங்கள். குடிப்பதற்கு தண்ணியும் உண்ணுவதற்கு உணவு நான் கொண்டு வருகின்றேன். ஆகட்டும்மா. தங்கச்சி, நாட்டு மக்கள் எல்லாம் என்னை சொல்லால் தூற்றுகிறார்கள். நாடு நகரம் அனைத்த உன் பெயருக்கு எழுதி வைக்கும் என்று உரைத்தார். அதனால் நாடு நகரம் அனைத்த உன் பெயருக்கே நான் எழுதி வைத்து விட்டேன். இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். அதான் கிடையாது. புறப்படு, பஞ்சனைக்கு போக. லெமன் பக்கெட் ரெடியா இருக்குதா? கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். புறப்படு. தெரியல. இந்த போட்டு எங்க வந்தான்? மேலாட போடு, மேலாட போடு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நாடு நகலை எழுதி வச்சுட்டியா? உன் பேருக்கு எழுதி வைத்து விட்டி. எனக்கு உங்கட்டா நீ இருக்கின்றாய், நாடு இருக்கின்றது, நகரம் இருக்கின்றது, நகை அனைத்தும் இருக்கின்றது. ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட. துண்டு பீடி கூட இப்ப துட்டு கிடையாது. எல்லாத்தையும் ஏமால எழுதி வச்சுட்டு இல்ல. மதியானம் கஞ்சிக்கு உப்பே கிடையாது. விநாயகர் கோயில் அந்த தட்டு எடுத்துட்டு அதோட அந்த தட்டுக்கே கேட்டி கிடையாது. மாமன் அப்படி பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் உங்ககிட்ட ஒண்ணு கூட கிடையாது. பாரு, சத்து இல்லாத கிட்ட கூட நான் கூட பண்ணுவேன். நான் கூட பண்ணுவேன். என்னடி சொல்ற மாமன்? உங்களெல்லாம் கூட போக மாட்டேன். நம்ம பண்டிகைக்கு போகலாமா? பண்டிகைக்கா? ஏப டாலு 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 டாலு
மலையின் மேலே ஒரு முத்து பதித்தது போல என்ன தாத்தா கட்டி பிடிக்கிற என்ன இது? தாத்தா நானா தாத்தா என்னடா தாத்தா யார் உன் பேத்தி அது? இவன் யார் தெரியுமா ஏ டார்லிங் 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 இவன் என் தங்க கிடையாது இவன் தான் எனது அந்தரங்க காதலி பாவி. அங்க காதலியா? அந்த ஒண்ணி மன மன வாங்க. எங்கடா வரா அந்த ஒண்ணி ஒண்ணி மன வாங்க. ஆமா இவரு வழிபடுறல அதே தெரியலையா அவர் எப்படியா மேடம் நான் டாபர் மாமா அவர் குட்டி குட்ட மாமா அடி பாவி, நான் எப்படி அழகாக இருக்கின்ற காட்டு பண்ணியா? காட்டு பண்ணி மாபெரும் சபையில ஏய் யார பார்த்து என்ன உனக்கு தந்தை பேசுறீங்க எனது திருக்கரத்தார் உனக்கு மணிமுடி சுட்டும் போது நீயே உன் தந்தையை என்னடா சொன்னீங்க வேலைக்கார பையன். சொல்லலாமா வேலை நீதானே இனிமே வேலைக்கார பையன் பையன் போட்டு தானே விடிய விடிய ஏய் இனிமே இந்த நாட்டுக்கு உனக்கு அப்படி வேலை என்றால் என் தங்கை தவறு செய்யவில்லையா? அவள் நல்லவன் அவள் ஒத்தமை நாங்கள் செய்த சூழ்ச்சிக்குது என் தம்பியும் தவறு செய்யவில்லையா? அவனும் நல்லவன் தானா இருவிடியும் அழித்து விட்டார் ஐயோ தம்பி இனிமே கொண்டு இந்த அட உலகத்தை பாவி, பார்க்கவே கூடாது நான் உங்களை சொல்லட்டுமா? ஊரறிய பாடட்டுமா? நல்லவர்கள் வாழ வேண்டும் நன்மை எல்லாம். உன் மகனும் மன்னவன் வாழ்க. வாழ்க, நீங்கள் வாழ்க. கூடு கட்டி வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன் நாடு விட்டு வந்த போது நான் ஒரு பெண் கூடு கட்டி வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன் நாடு விட்டு வந்த போது நான் ஒரு பெண் பெருமுகம் காணவில்லை தேடி ஓட காலமில்லை கண்ணெதிரில் பார்த்தபோது கையணைக்கே இதயமில்லை வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வில் இலக்கண வாழ்க நிலவே வந்ததென்று என்னை பார்த்தாடா வேலைக்காரன் சொன்னீங்க இருக்கரை நடுவினிலி நதி போல் ஓடுகிறேன் நீங்கள் வாழ்க